உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் சனி அமர்ந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக ஒரு ஜாதகர் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து நல்ல நிலையை அடைய வேண்டுமென்றால் அவருடைய பூர்வ புண்ணியம் என்ற 5ஆம் இடம் சீர்பெற்று நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும். பூர்வ புண்ணியம் என்பது ஜாதகர் முற்பிறப்பில் செய்த நல்ல காரியங்களை, புண்ணிய காரியங்களை எடுத்து சொல்லும் இடம். நல்ல காரியங்களை, புண்ணிய காரியங்களை முற்பிறப்பில் செய்திருந்தால் இந்த பிறவியில் அவர் நல்ல பலன்களை மட்டும்தான் தருவார். சனியினுடைய நல்ல பலன்களை ஜாதகர் பெற்றே தீர்வார். அதன் மூலம் ஜாதகர் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற முடியும். அடுத்து, கடினமான உழைப்பை போட்டு கூலி வேலை செய்யும் நிலையையும் சனிதான் தருவார். பல பேரை வைத்து வேலை வாங்கும் ஒரு சிறந்த நிர்வாகியாக ஆக்குபவரும் சனிதான். சனி கடுமையான உழைப்பிற்கும் காரகர். அதே நேரம் உழைப்பின் மூலம் முன்னேற்றம் தரக்கூடிய நிலையையும் தருவார். ஆக, செய்த பாவ புண்ணிய காரியங்களுக்கு தக்கவாறு சனியினுடைய நல்ல பலன்களை ஜாதகர் பெற முடியும். பலகாலமாக வெளிநாட்டு வாழ்க்கை என்ற மோகம் மக்களிடையே நிலவி வருகிறது. வெளிநாடுகளில் வேலை செய்தால் நல்ல ஊதியமும் நல்ல வசதியான வாழ்க்கையும் பெற முடியும் என்று பல ஜாதகர்கள் கருதுகிறார்கள். பொதுவாக ஜாதகத்தில் 2ஆம் இடம் வெளிநாட்டு பயணத்தை தரும். சனி 2லே வலுப்பெற்று இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் பிறந்த மண்ணிலிருந்து வேற்று மண்ணிற்கு சென்று பிழைப்பு நடத்துவார், ஜீவனம் செய்வார். 2ஆம் இடத்திலே சனி இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கையை தரும் என்று கூறினாலும் குடும்பத்தை கெடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கும். கரிநாக்கு, அதாவது ஒரு ஜாதகர் தன் பேச்சாலேயே கெட்டுவிடுவார். அவர் பேச்சே அவருக்கு தீய பலனை தந்துவிடும். குருவினுடைய சேர்க்கை பார்வை அல்லது சுக்கிரனுடைய சேர்க்கை பார்வை சனிக்கு இருந்தால் சுப பலனை தருவார். எனவே 2ஆம் இடத்திலே சனி ஆட்சி உச்சம் பெற்று, நட்பு பெற்று, சுபர் சாரம் பெற்று, குரு சுக்கிரனுடைய பார்வையை பெற்றாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வெளிநாட்டு வாழ்க்கையை பெறுவார். வெளிநாட்டு வாழ்க்கை மூலம் ஏராளமான செல்வ வசதியை 2ஆம் இடத்தில் அமர்ந்த சனி தருவார். பொதுவாக எந்த லக்னமானாலும் 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்தால் நிறைய பணம் தருவார் சனி என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. செல்வம் தருவார், ஆனால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஆனால் சனி நட்பு ராசிகளில் அமர்ந்து சுக்கிரனுடைய இணைவு, சுக்கிரனுடைய பார்வை, குருவினுடைய இணைவு, குருவுடைய பார்வையை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நல்ல செல்வமும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் நல்ல பேச்சுகளும் அந்த ஜாதகர் பெறுவார். அடுத்து, லக்கணத்திலிருந்து 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானம் ஒருவருடைய தாயார், வாகன வசதி, சொந்த வீடு கட்டும் பாக்கியம், கல்வி போன்றவைகளை தெரிவிக்கும் ஸ்தானம். ஒரு ஜாதகர் சொத்துக்களை குவிப்பாரா என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம். பொதுவாக 4ஆம் இடத்திலே சனி இருக்கக்கூடாது என்பது பொதுவான கருத்து. 4ஆம் இடம் சனியின் ஆட்சி வீடுகளான மகரம், கும்பமாகவோ உச்ச வீடான துலாமாகவோ இருந்தால் சனி நல்ல பலன்களை வழங்குவார். 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியும் அந்நிய தேசவாசத்தை தருவார். 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி வலுப்பெற்றிருந்தாலும், நட்பு ராசிகளிலே அமர்ந்திருந்தாலும், சுபர் சாரம் பெற்றிருந்தாலும், சுக்கிரனோ சனியோ 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகனுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். அதன் மூலம் உயர்தரமான சிறப்பான வாகன யோகத்தையும், வெளிநாட்டில் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகத்தையும், வெளிநாட்டிலே சொத்துக்களை குவிப்பதற்கான யோகத்தையும் கண்டிப்பாக தரும். ஆனால் 4ஆம் இடம் சனிக்கு ஏற்ற இடம் இல்லைதான் என ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எந்த ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் ஆட்சி உச்சமானால் கெடுபலனை தரமாட்டார்கள் என்பது பொதுவான விதி. 4ஆம் இடத்திலே சனி இருந்தால் கண்டிப்பாக சுக்கிரனோ குருவோ பார்க்க வேண்டும். அடுத்து, 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பதுதான் யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்தின் அதிபதியான கிரகம்தான் யோகாதிபதி. அவர் நல்ல உயர்தரமான பலன்களை வழங்குவார். அந்த யோகாதிபதி தீதுபடாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் பெற்றிருந்து ஒரு சுபகிரகத்தின் பார்வையை, தொடர்பை பெற்றிருந்தாலும் ஜாதகர் உயர்ந்த யோகங்களை பெறுவான். ரிஷப துலா லக்கணங்களுக்கு சனி யோகாதிபதி ஆவார். எனவே சனி நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் உயர்தரமான யோகமான பலன்களை தான் தருவார். சனிக்கு ஏற்ற இடங்கள் என்று மகரம், கும்பம், துலாம் வீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து, சுக்கிரனுடைய ரிஷபராசியும் சனிக்கு ஏற்ற வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. குருவின் வீடுகளான தனுசு, மீனத்திலும் சனி அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். 3, 6, 11 என்ற இடங்கள் சனிக்கு ஸ்தான பலம் தரும் இடங்கள். எனவே இங்கே சனி வலுப்பெற்று அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். ஆனால் சனி அஸ்தமனம், நீசம், பகை என்று வலுவிழக்கக்கூடாது.
5ஆம் இடத்திலே சனி அமர்ந்தால் புத்திரதோஷம் என்று கூறினாலும் அங்கு அவர் ஆட்சி உச்சம் என்று பலம் பெற்றிருந்தால் விதிவிலக்காக நல்ல பலன்களை தருவார். வெளிநாட்டில் சாதாரண வேலைகளிலே அமர்வோருக்கு 8ஆம் இடத்திலே தான் சனி இருக்கும். 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஜாதகன் வெளிநாட்டில் கடுமையான வேலைகள் செய்துதான் சம்பாதிக்க முடியும். 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கடினமான உழைப்பையும் கவலையடையும் தன்மையையும் தருவார். 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானமும் கூட, அதாவது அடிக்கடி பணம் தரக்கூடிய ஸ்தானம். அடுத்து 10ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஜாதகன் கண்டிப்பாக வெளிநாடு செல்வான். அங்கே உயர்ந்த வாழ்க்கை தரத்தை பெறுவான். சொந்த வீடு, வாகன வசதி, சொத்துகள் என்று 10ஆம் இடத்து சனி தரும். 10ஆம் இடத்திலே சனி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் நிலப்புலன்கள் நிறைய பெற்றவராக ஜாதகர் திகழ்வார். விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள் உடையவராக இருப்பார். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர்ந்த உத்தியோகம் வகிப்பவராக இருப்பார். 10ஆம் இடத்திலே சனி தலைமை தாங்கும் தகுதியையும் தரும். பல பேரை நிர்வகிக்கும் ஒரு முதலாளியாகவும் பல பேருக்கு ஒரு தலைமை அதிகாரியாகவும் 10ஆம் இடத்து சனி ஜாதகனை உயர்த்துவார். எனவே 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களிலே சனி வலுப்பெற்று அமர்ந்து சுபர் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகர்கள் வெளிநாடு செல்லும் யோகத்தை பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.